இது மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான கட்டுப்பாடுகளை எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க. 350 தட்டு 350 தட்டா? தாரஸ் வண்டியில் 350 தட்டில் என்ன வைப்பீங்க? எனக்கு ஒரு 100 தட்டே நான் யோசிக்கிறது 300 தட்டுக்கு என்ன வைப்பாங்கன்னு. 350 தட்டுக்கு என்னென்ன வைப்பீங்க? புக்ஸில் இருந்து எல்லாமே வச்சாங்க. புத்தகம் வச்சிங்களா அதில்? புத்தகத்துல இருந்து சிறுதானியங்கள் எல்லாம், பழங்கள், பூக்கள், எல்லா பூக்கள், எல்லா ஒவ்வொரு தட்டுக்கு ஒவ்வொரு பூ. எல்லா விதமான பூக்கள் தாரஸ் வண்டியில் வந்துச்சு சார். இதில் வந்து தாரஸ் வண்டி, தாரஸ் வண்டிலையா? 5 தாய்மாமாவும் சீர் மட்டும் இல்லாமல் ஒரு பவுனில் மோதிரம், ஒரு 2 பவுனில் செயின், 1 பவுனில் பிரேஸ்லெட்டுன்னு அவங்கவுங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணத்தப்போ அப்பா அம்மாவே எல்லா நகையும் போடணுன்ற ப்ரெஷர் இல்லாமல், அண்ணன் தம்பி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம், நீ கவலைப்படாத, உன் பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் பண்ணும்போதே அந்த நகையை கொடுக்குறாங்க. அது அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கும் யூஸ் ஆகுது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆச்சி மசாலா வழங்கும் வா தமிழாவா. இன்னைக்கு வா தமிழாவாவில் வந்து பேச நினைச்சது அந்த மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பும் பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ இந்த மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாடணும்னு சொல்கிற நீங்கள் எல்லாரும், உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, நீங்கள் உங்கள் ஊரில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழா என்பது இவ்வளோ பிரம்மாண்டம் நடந்துச்சு அப்படின்னு எது சொல்லுவீங்க? அது உங்கள் வீட்டில் நடந்தா இருக்கலாம், அது உங்கள் ஊரில் நடந்தா இருக்கலாம். நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊரில் என்னவா நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் திருவாரூர். எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் பொண்ணுங்களுக்குமே நாங்கள் வந்துட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கோம். பெரிய செட்டு போட்டு அந்த குழந்தைக்கு வந்து விதவிதமான அம்மன் வேஷம் போட்டு, ஏன்னா அந்த பெண் குழந்தைய வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டு ஒரு குலதெய்வன்ற நம்ம நினைக்கிறதுனால பெரிய ஒரு செட்டு போட்டு அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு என்னென்னா வந்து வேஷம் போட முடியுமோ, அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் அழகு பார்க்க முடியுமோ அந்த மாதிரிலாம் அழகு பார்த்து, கையில் காசு இல்லைன்னா கூட வட்டிக்கு வாங்கியாவது அந்த குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து ஊர் எல்லாரையுமே பார்க்க வச்சு. நீங்கள் சொல்கிற ஃபங்க்ஷன் எவ்வளோ செலவானுச்சு? குறைஞ்சது ஒரு 3-4 லட்ச ரூபாய் செலவாயிரும். 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 4 லட்சம். ஆமாம். அதான் இப்போ இத்தனை வேஷம் போடுறதுலாம் ஆள் வெளியே கூட்டு வந்தீங்களா? ஆமாம். இது மேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வெளியில் இருந்து வந்தாங்க, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆள் வெளியிலேருந்து வந்தாங்க, அந்த பின்னாடி வந்து அந்த அலங்காரம் பண்ணுறதுக்கும் ஆள் வெளியிலேருந்து தான் வந்தாங்க. அதே மாதிரி இந்த பூ அலங்காரங்கள், தட்டு, பழம், அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தட்டில் வந்து எண்ணிக்கை வேறு. எவ்வளவு? 101 தட்டு வச்சோம். 101 தட்டு வச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வச்சு வருஷம் வச்சு தாய்மாமன் சீர்வரிசையோடு கொண்டு வந்து தான் அந்த விழாவை நடத்தணும். ஓகே. ஒரு 5 லட்ச ரூபா செலவானுச்சா? ஒரு 4 லட்ச ரூபா. 4 லட்ச ரூபா செலவானுச்சு. ஓகே. என்னுடைய பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நீராட்டு விழா வீட்லேயே நாங்கள் வச்சு பண்ணோம். அந்த வீட்லேயே பார்த்திங்கன்னா எங்களுடைய செலவு அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஊரை கூட்டி அவங்களுக்கு கறி விருந்து போட்டு அந்த விருந்து வச்சது. இன்னொன்று அம்மா வீட்டு சைடில் தாய் மாமா உறவு அவங்க பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 101 பித்தளை சொம்பு கொடுத்தாங்க அம்மா. தம்பி வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு 51 தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது அவங்க பண்ண வரிசை. நாங்கள் வந்து ஊரை கூட்டி எல்லாருக்கும் கறி சோறு போட்டோம். அது நீங்கள் பண்ண வகையில் எவ்வளோ செலவாயிருக்கும் கடலூரில்? அவங்க பண்ணது எவ்வளோ செலவானது தெரியுமா? ஒரு குத்து மதிப்பா? அவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் செலவாயிருக்கும். என்னுடைய செலவு தெரியல, அது எங்கள் வீட்டுக்காரர் பண்ணார், அது தெரியல எனக்கு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியாது சார், அவர் தான் பண்ணார். அதனால அம்மா வீட்டு செலவு எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா அம்மா சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, கூடவே இருக்க வீட்டுக்காரர் சொல்ல மாட்டார் உங்கள்கிட்ட இவ்வளோ செலவாயிருச்சுன்னு? அவர் சொல்ல மாட்டார் சார், என்கிட்ட எந்த கஷ்டத்தையும் அவர் காட்டிக்க மாட்டார். அவர் எல்லாமே அவரே. ஆமாம், கஷ்டம்தான். இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க பண கஷ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வெளியில் அந்த கஷ்டத்தை காட்டாமல் தன் பொண்ணுக்கு சிறப்பாக செய்யணுன்றதை அவங்க செய்கிறாங்க. அது அந்த பண கஷ்டம் தான் சொல்லி, மற்றபடி விசேஷம் செய்யறதுக்கு எந்த கஷ்டம் இல்லை. தம்பி அந்த கஷ்டத்தை கூட சொன்னார் 2 லட்ச ரூபா ஆச்சுக்கான்னு. கஷ்டம்லாம் கிடையாது சார், அது கஷ்டம் கிடையாது. அம்மா வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன், பொண்ணுக்கு பாப்பாக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட ஆகிருக்கும். அது கஷ்டமெல்லாம் கிடையாது, சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் சார். எங்கள் ஃபேமிலியில் முறையாக நடந்த மஞ்சள் நீராட்டு விழானா எங்கள் அக்கா பொண்ணோடது. எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஏன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கான். என்னென்னா எங்கள் 3 அண்ணனுங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ரிசப்ஷன் ஹாலை வாடகைக்கு எடுத்து அங்கே டிஜே வச்சு பாப்பாவுக்கு அலங்காரம் பண்ணி 101 தட்டு சீர் வச்சா ரொம்ப கிராண்டாக பண்ண ஃபங்க்ஷன் அதுதான் சார் எங்கள் வீட்டில். ஓகே. எவ்வளோ செலவானுச்சு? 2.5 lakhs ஆச்சு சார் பெங்களூரில். ஆனால் என்னோட கல்யாணத்துக்கே அவ்வளோ செலவாகலை சார். பாப்பாவோட மஞ்சள் நீராட்டு விழாக்கு 2 லட்சம் செலவு பண்ணாங்க சார். ஓகே. நான் வந்து அந்தமானில் இருந்தோம் சார். நாங்கள் 30 வருஷமாக அந்தமானில் இருந்தோம்.
அங்கே வந்து பத்திரக்கட்டைங்கிற ஊரில் நாங்கள் இருந்தோம். என் பொண்ணு பெரிய பிள்ளையானா அங்கே பல சமுதாய இன மக்களும் இருக்கிறாங்க. தெலுங்கு, மலையாளம் எல்லா இன மக்களும் இருக்காங்க. அப்போ வந்து என் பொண்ணு பெரிய பிள்ளையாகும்போது நாங்கள் அதை கொண்டாடும்போது எல்லாரும் வியப்பாக பார்த்தாங்க. இது என்ன உங்களில் தமிழர்கள் சடங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பாக பார்த்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணுக்கு வந்து நல்ல விதமாக நாங்கள் சடங்கு செஞ்சோம் சார். இது எப்போ எந்த வருஷம்? அது 25 வருஷத்துக்கு முன்னாடி சார். 97 98 ஆமாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணீங்க அந்த மண்ணில்? அந்த மாதிரில என்ன அங்கே உட்கார வச்சு இது பண்ணி ஒரு ரூம்பில் யாரும் போகக்கூடாதுன்னு இது பண்ணி வச்சு, அப்புறம் மாமன்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, அங்கே உள்ள மாமன்லாம் சொல்லிவிட்டு அவங்க சேலை இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு என்ன முறை செய்யணுமோ அதுபடி செஞ்சோம் சார். 97 98 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ செலவாயிருக்கும்? ஒரு 1 லட்ச ரூபா ஆயிருக்கும் சார். 20 வருஷம் முன்னாடி. ஆமாம் ஓகே. ஊரில் அந்த மாதிரி உங்கள் ஊரில் நடந்த பட்டு நகை அதெல்லாம் எடுத்து செய்கிறோம்ல சார். அதெல்லாம் சேர்த்தா சேர்க்காமையா 1 லட்சம்? இல்லை சேர்த்து தான். அதெல்லாம் சேர்த்தா 1 லட்சம். உங்கள் ஊரில் நடந்த மிக விமர்சையாக நடந்த மஞ்சள் நீராட்டு விழா எது? உங்கள் ஊர் பேர் சொல்லுங்க. புதுக்கோட்டை. எங்கள் வீட்டில் தான் நடந்தது. என் பொண்ணுங்களுக்கு 350 தட்டு 350 தட்டா? தாரஸ் வண்டியில். 350 தட்டில் என்ன வைப்பீங்க? எனக்கு ஒரு 100 தட்டே நான் யோசிக்கிறது 300 தட்டுக்கு என்ன வைப்பாங்கன்னு. 350 தட்டுக்கு என்னென்ன வைப்பீங்க? புக்ஸில் இருந்து எல்லாமே வச்சாங்க. புத்தகம் வச்சிங்களா அதில்? புத்தகத்துல இருந்து சிறுதானியங்கள் எல்லாம், பழங்கள், பூக்கள், எல்லா ஒவ்வொரு தட்டுக்கு ஒவ்வொரு பூ. எல்லா விதமான பூக்கள் தாரஸ் வண்டியில் வந்துச்சு சார். இதில் வந்து தாரஸ் வண்டி, தாரஸ் வண்டிலையா? மண்டபம் முடிச்சு பண்ணோம். தம்பிங்களுக்கு எப்படியும் ஒரு 12-13 லேக்ஸ் செலவாயிருக்கும். ஓ, அது முழுக்க செலவு தம்பிய செலவு? ஆமாம். நாங்கள் மண்டபம் பிடிச்சி அவங்க எல்லாம் நல்லா வரவேற்பு பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா கொண்டாடணும். ஓ, மண்டபம் பிடிக்க வேண்டியது உங்கள் செலவு? ஆமாம். ஓகே. அது 13 லட்சத்தில் அடங்காது? அது அடங்காது. ஓகே. இப்போ புதுக்கோட்டை தான் அதிகபட்சம் 13 லட்சம் செலவு பண்ணி ஒரு மஞ்சள் நீராட்டு நடத்திருக்கீங்க ஒரு பொண்ணுக்கு. எத்தனை பொண்ணு? 2 பொண்ணு. 2 பொண்ணுக்குமே செஞ்சோம். ஆனால் மூத்த பொண்ணுக்கு நைட்டு செஞ்சுட்டு சின்ன பொண்ணுக்கு நல்லா கிராண்டாக காலையில் பண்ணோம். மூத்த பொண்ணுக்கு நைட்டு பண்ணிட்டு காலையில் சின்ன பொண்ணுக்கு ரெண்டு ஒரே நாளில் வச்சுட்டீங்களா? எதனால அப்படி 2 ஒரே நாளில் வச்சிங்க? ஒரு பெரிய பொண்ணை வச்சுட்டு சின்ன பொண்ணு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, பெரிய பொண்ணு பண்ணாமல் சின்ன பொண்ணுக்கு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முத நாள் பெரிய பொண்ணுக்கு வச்சுட்டு அடுத்த நாள் சின்ன பொண்ணு. இதான் அந்த வீடியோவா? இதான். தாய்மாமன்களின் சீர்வரிசைகள்னு ஒரு பேனர் கட்டி தனியாக வைக்கிறதா அதை? ஓ, இதான் அந்த 350 தட்டா? ஆமாம் சார். நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன் சார். எங்கள் வீட்டில் வந்து என்னோட தங்கச்சி பெண்ணுக்கு நடந்ததுங்க சார். இது வந்து கிராமத்தில் நடந்ததுங்க சார். காவாத்தூர்னு ஒரு வில்லேஜ் சார். அங்கே வந்து 51 தட்டு வச்சு நடத்தினாங்க சார். ஆனால் அந்த சாப்பாடுலாம் வந்து ஊர் ஜனமே பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு நாங்கள் கிராண்டாக பண்ணோம் சார். ஊர் ஜனமே பார்க்குற மாதிரியா? ஊர் ஜனமே சாப்பிட்டாங்க சார். எல்லாருமே அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம் சார். அது நல்லா கிராண்டாக நாங்கள் பண்ணோம் சார். எங்கள் வீட்டில் நடந்த முதல் ஃபங்க்ஷனும் அதுதான் சார். ஓகே. வேற யாரு? நிறைய பணக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறது பார்த்துருப்பாங்க நிறைய பேர். நான் எங்கள் ரிலேஷன்ஸ் அவங்க வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன், கசின்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சின்ன யானை தான் ஓட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு, அவங்க பொண்ணுக்கு வந்து 5 தாய்மாமா. ஏஜ் அட்டன் பண்ணி தேர்ட் டேவே வந்து வீட்டோட ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்க. அதுக்கே 51 தட்டு எல்லாரும் தூக்கிட்டு வந்து பட்டாசெல்லாம் வெடித்து தாய் மாமாவை மாலை ஒருத்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பட்டாசு வச்சு எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க. அது பார்க்கறதுக்கு எனக்கு புதுசாக இருந்துச்சு. பட்டாசு வச்சு வெடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து அவங்க காசெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கோவிடும் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபம் எடுத்து பிரியாணிலாம் போட்டு கிராண்டாக பண்ணாங்க. இதில் ஒரு பாயிண்ட், நுண்ணியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, 5 தாய்மாமாவும் சீர் மட்டும் இல்லாமல் ஒரு பவுனில் மோதிரம், ஒரு 2 பவுனில் செயின், 1 பவுனில் பிரேஸ்லெட்டுன்னு அவங்கவுங்களால முடிஞ்சதை பண்ணாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணத்தப்போ அப்பா அம்மாவே எல்லா நகையும் போடணுன்ற ப்ரெஷர் இல்லாமல், அண்ணன் தம்பி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம், நீ கவலைப்படாத, உன் பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் அட்டன் பண்ணும்போதே அந்த நகையை கொடுக்குறாங்க. அது அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கும் யூஸ் ஆகுது. ஓகே. எங்கே அவங்க 350 தட்டு? இல்லை, இப்போ நீங்கள் வந்து 12 லட்சம் சொன்னீங்கல்ல, அதில் 12 லட்சத்தை இந்த மாமாக்கெல்லாம் போட்ட நகையெல்லாம் சேர்க்காம ஜுவல்ஸ் எல்லாம் எவ்வளோ நகை வந்துச்சு? 30 பவுன் சார். 30 பவுன் வந்துச்சா அன்னைக்கு நீங்கள்? ஓகே. நீங்கள் கடலூரில்
ஃபங்க்ஷனில் முக்கிய காரணமே நகை தான் சார். நகை இப்போ வந்து சேலை நகை, அதுக்கப்புறம் தான் பழம் தட்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன். சீர்வரிசைங்கிறது ஆமாம், சீர்வரிசையில் முக்கியம் தாய் மாமே நகை எவ்வளவு, அதுதான் இப்போ நடக்கிற இதுவே. ஓகே. ஆமாம், ஏன்னா அவங்க சொன்னபோது அங்கே தோணுச்சு, ஒரு வீட்டில் மேல் வேலைகள் செய்கிற டொமஸ்டிக் ஒர்க்கராக இருக்க வேலை செய்கிற அம்மா, ஒரு எளிய குடும்பம், அவர்களுடைய தம்பி அண்ணன் தம்பியெல்லாம் வந்து குட்டியான ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்களே அவர்களுக்கு மிஞ்சி ஆளுக்கு 2 பவுன் 3 பவுன் வாங்கி கொண்டு வந்து போடும் பொழுது ஒரு சராசரி அல்லது சராசரிக்கு மேலாக பொருளாதாரத்தில் இருக்க ஒரு குடும்பத்தில் எவ்வளவு நகை போடுறாங்க சார். சராசரி குடும்பத்தில் உள்ளவங்க அக்காவுக்கு செய்ய முடியாத சீர்வரிசையில் அக்கா மகளுக்கோ தங்கச்சி மகளுக்கோ இப்போ செய்கிறது வந்து பழக்கமாக வருது சார். ஓகே, அதான் 30 பவுன் ஆமாம் நீங்கள் சொல்கிறது. ஓகே, அவங்கள்ட்ட மகன் சார் நான் வந்து என்னுடைய கூட பிறந்தவங்க 6 பேர் சார், 6 சகோதரிகள். நாங்கள் 6 பேர். நான் தான் பெரிய பொண்ணு, கடைசி தம்பி நான் தான் பெரிய பொண்ணு. அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி போட்டாங்களோ 6 பொண்ணுக்கு அப்படி தான் போடணும். அதனால் என் தம்பி வந்து 2 பவுன் தான் எடுத்துகிட்டு வந்தான். வெள்ளி கொலுசு, வெள்ளி பாத்திரம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வெள்ளி ஜாமான்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து. ஒரு அக்காவுக்கு 2 பவுன் கணக்கா இல்லை ஒரு அக்கா மகளுக்கு 2 பவுன் கணக்கா? அக்கா மகளுக்கு. ஒரு மகளுக்கு. ஆமாம். ஆனால் நீங்கள் 3 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 பவுன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இல்லை சொல்கிறேன், எல்லாருக்கும் கூட போகிறது அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே ஒரு பொண்ணு தான் சார். எல்லாருக்கும் ஒரு பொண்ணு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஊர்? நான் சென்னை. ஓகே. சென்னை தான், ஆனால் நாங்கள் மதுரை. ஓகே. மதுரையில் நான் பிறந்தேன். அம்மா அப்பா மதுரை தான். நாங்கள் ஏன்னா நான் வயசுக்கு வர்றதுக்கு அந்த ஏஜ் வரும்போது எங்கள் அப்பா என் பொண்ணு வயசுக்கு வந்தால் புது நோட்டாக தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சேர்த்து வச்சாங்க. நான் பார்ப்பேன் அந்த பீரோவில் பார்ப்பேன், அடிக்கி வச்சுருப்பாங்க. பா இது எதுக்குங்கப்பான்னு. கம்னுருமா பாப்பா, உனக்கு தெரியாது, கம்னுருமான்னு. நான் ஏஜ் அட்டன் பண்ணு அன்னைக்கு காலையில் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சு. அப்பா மதியம் வேலை விட்டு வந்தாங்க. அப்பா பிடிசியில் டிரைவர், அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸு. அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி. அம்மா அழுதுட்டாங்க. அழுது எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. பெரியம்மா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து ஒன்றும் இல்லை பாப்பா, நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லி பெரியம்மா என்கிட்ட பேசினாங்க. அப்பா வரவும் அப்பா சொல்லவும் அப்பா அழுதுட்டாங்க. அழுதுட்டு அப்பா அந்த பீரோவில் உள்ளே இருக்கோம் இல்லையா அந்த சின்னரை, அதை திறந்து இந்த என் பொண்ணு வயசுக்கு வந்தால் இந்த நோட்டை தான் செலவு பண்ணணும், புது நோட்டாக செலவு பண்ணணும்னு எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தாங்க. எனக்கு 2 அண்ணன். அது செலவு பண்ணும்போது அந்த ஒரு 15 நாள் நான் லீவில் தான் இருந்தேன். எங்கள் அப்பா எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவாங்க, நல்லா சத்துணவு கொடுக்கணும், நல்லா சத்தாக கொடுக்கணும். அந்த காலையில் எழுந்திரிச்சதும் எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா, நான் வேண்டான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த 15 நாளில் நீ சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீ வந்து பிள்ளை பிறக்கும்போது உனக்கு வந்து அதுதாம்மா வலிமை அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க. அப்பா சொல்கிறத நான் எப்போவுமே, அப்பா தான் எனக்கு, ஐ லவ் மை டேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை. அம்மா பொம்பளை பிள்ளைங்களுக்கே அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்போ அப்பா இல்லை, இருந்தாலும் எனக்கு அப்பா என்னென்ன ஒவ்வொரு விஷயத்திலும் செஞ்சாங்க. நான் பிறந்ததுமே எங்கள் அப்பா வந்து வேஷ்டி மட்டும்தான் பேண்ட்டு போடுறதை நிப்பாட்டிட்டாங்க எங்கள் அப்பா. ஏன்னா அந்த பெண் அப்படிங்கிறத எங்கள் அப்பா வந்து கொண்டாடினாங்க. ஒரு பிள்ளை அப்படிங்கிறது எனக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க இல்லையா. அப்பா அந்த ட்ரெஸ்ஸிங்லேயே அவங்கள வந்து மாற்றிக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு பெரிய மனுஷன் நினச்சி வெட்டி போட்டாங்களா? ஆமாம், நான் பிறந்ததுல இருந்தே. பிஆர்சியில் என்னவா இருந்தாங்க அவங்க? பிஆர்சியில் அப்பா என்னவா வேலை? அப்பா வந்து டிரைவராக இருந்தாங்க. அந்த டியூட்டிக்கு போடுற பேண்ட் மட்டும்தான் போடுவாங்க. ஓகே. மற்றபடி அப்பா எப்போவுமே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. அவங்களுக்கும் அந்த அப்பா இல்லாத அப்பையும் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒத்த பிள்ளை. அவங்களுக்கு தெரியாது, அந்த இது இல்லை, அவங்களுக்கு தெரியல, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லாதனால. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நல்ல நிறைவாக சடங்கு நான் செஞ்சேன். ஓகே. உங்களுக்கு எத்தனை பொம்பளை பிள்ளை? எனக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்க. ஓகே. இப்போ இது வந்து இந்த மஞ்சள் நீராட்டு விழாவை நடத்தணும்னு சொல்கிற அவர்கள் புதுக்கோட்டையில் வந்து கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா செலவழிச்சு பண்ண ஆள்லேருந்து என் கிராமத்தில் நான் யாருமேலாம் சில ஆயிரம் தான் செலவழிச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேருந்து பணம் விலகிடுது. என் அண்ணன் தம்பியை தான் சீர் வந்து செஞ்சாங்க. அது சுமையாக இருக்கக்கூடும் அந்த அண்ணன் தம்பிக்கு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, எங்கள் மாமாவில் என்ன செஞ்சாங்கன்னு தெரில, ஆனால் என் அப்பா செஞ்சது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. நடந்து 40 வருஷம் ஆச்சு, ஆனால் எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணவு தெரிஞ்சு அப்படின்னு ஒரு சொல்கிற டோன் இருக்குல்ல, எல்லாம் வேறு கலந்துபட்ட ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது இது இப்படி ஒரு மஞ்சள் நீர் நடத்துவது என்பது மிக அபத்தம்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்?
சார் வணக்கம், என் பேர் விமலா கோவிந்தராஜ், மேட்டூர் சேலம் மாவட்டம். இப்போ நீங்கள் இவங்க பேசின எல்லா விஷயத்துலேயும் ஒரு விஷயம் எல்லாரும் சொன்னாங்க, பிரம்மாண்டம் கிராண்டு இல்லையே சார். இவங்க சொன்னாங்க இல்லையே, அவங்க சொன்னாங்களே இல்லவே இல்லை கிட்ட பணம் அவங்க- சில ஆயிரம் தான் செலவழிச்சு ரொம்ப சந்தோஷமா அவங்க இருந்தது. சில ஆயிரம் ஒருத்தர் தான் சார், இவங்க 12 லட்சம். நம்ம இன்னும் எல்லாரும் கேட்கல, இன்னும் 2 பேர் குறைச்சிருக்கலாம். சரி ஓகே, நீங்க நினைக்கிறது பணத்தை சார் வெளிக்காட்டாங்க. கிராண்டா, அதாவது தன்னோட வசதியை காட்டுறதுக்காகவும் அதை என்ன சொல்றது, அதாவது தன்னுடைய பெருமையை பேசிக்கிறதுக்காகவே செய்யறாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது வரைக்கும் தாய்மாமனை அவ்வளோவா தேட மாட்டாங்க. தாய்மாமனை அவ்வளோ சீக்கிரம் தேட மாட்டாங்க. அப்போ மட்டும் பாருங்க, ஒரு பொண்ணு முதல் மாதவிடாய் அடைந்த உடனே அந்த தாய்மாமனுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பொண்ணுங்களாக இருக்கும்போது 5 ரூபா, 1.25 ரூபா, 5.25 ரூபா வச்சு அழைச்சாங்க. இப்போ அப்போ மட்டும் போய் 501 ரூபா, 1001 ரூபா வச்சு தாய்மாமனை அழைக்கிறாங்க. எதுக்காக அழைக்கிறாங்க? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வரதட்சணை தொடக்கம். ஓகே, வரதட்சணை தொடக்கம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து தான் பொண்ணுக்கு வரதட்சணை அவங்களே சொன்னாங்க, அவங்களா தான் சொன்னாங்க, இந்த நகைகள் எங்கள் பொண்ணுக்கு நான் கல்யாணத்துக்கு போடுறதுக்குன்னு. வரதட்சணையை நீங்களா ஏன் போடுறீங்க? அந்த வரதட்சணையை நீங்கள் மாமாவை அவங்கள புஷ் பண்ணி அந்த மாமாவை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அதை மாமா கிட்டேருந்து வாங்குறீங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பாருங்க சார், இப்போ நீங்கள் என்னோட அப்பா வசதியாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என் மாமா வந்து ஏழையாக இருக்கலாம், எங்கள் அம்மா வசதி இல்லாத இருந்த வீட்டில் கூட என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் என் மாமா வந்து எங்கள் அப்பா என்ன நினைப்பாருன்னா, நான் வசதியாக இருக்கேன், நான் என்னோட கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கிற உறமுறைகள் எல்லாம் ரொம்ப பெரிய இடத்துலேருந்து வருவாங்க, வசதியாக வருவாங்க, எனக்கு நிகராக நீங்கள் நகை கொண்டு வந்து என் பொண்ணுக்கு போடணும். அதாவது நான் ஒரு மெத்த வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னா எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன் 10 பவுன் கொண்டு வந்து எனக்கு சீரில் வந்து வைக்கணும் தட்டத்தில். அந்த 5 பவுனுக்கு வட்டிக்கு வாங்கியாவது பண்ணுவோன்னு அவங்க பக்கம் இருந்து வாய்ஸ் வந்துச்சு. வட்டிக்கு வாங்கி ஒரு மாமாவை கஷ்டப்படுத்தி வரதட்சணையை நீ உங்கள் மகளுக்கு போடுறதுக்காக உங்கள் மனைவிக்கு வரதட்சணை வாங்குறீங்க. வரதட்சணை வாங்கி அந்த மாமாவை புஷ் பண்ணி கஷ்டப்படுத்தி வாங்குறீங்க, சீர் வாங்குறீங்க சார். சீர்னு சொல்ல முடியாது, வரதட்சணை. இந்த ஒரு அபத்தம் இருக்கு. வேற என்ன அபத்தம்? வணக்கம் சார், நான் மாலினி செல்வம், வேலூர்லேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷியஸ் புபியோட்டின்னு சொல்கிறாங்க, குழந்தைங்க பியூபர்ட்டி. அது நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 13 வயசில் வந்தாங்க, 14 வயசில் வந்தாங்க, என் பொண்ணு ரெடியாக இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதா இல்லை, ஒரு 4th படிக்கிற பொண்ணு கூட வந்து ஏஜென்ட் பண்ணுறா சார், 9 வயசுல. ஆமாம், அவளுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லி கொடுக்கணுமே கண்டி. நம்ம விருந்து போடுறதுலையோ வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கறி வேவலை, சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் புளிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்கிறது மட்டுமே இருக்காங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்க நம்மளோட மகாராணியை நம்ம அரவணைக்கிறதை விட்டுட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் இது வந்து எதிர்க்காதோ, நான் ட்ரெடிஷனுக்கு எதிரானவோ கிடையாது. நம்ம வீட்டோடு செஞ்சுக்கிட்டு அவங்கள பாதுகாக்கிறத தவிர ஊரறிய பிரம்மாண்டமா பண்றதுல அர்த்தம் இல்லைன்னு தான் சார் நான் சொல்லுவேன். தேவையில்லாத பொருட்செலவு தான் அவசியம் இல்லை. கை இவ்வளோ பெரிய கை இவ்வளோ பெரிய ஓகே, அது ஒரு தேவையில்லாத பொருட்செலவு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கஷ்டப்பட்டு அவங்க சொன்னாங்க, ஆப்போசிட்டில் அந்த மேடம் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து 4 lakhs ஆச்சு, பணம் காசு இல்லை, வட்டிக்கு வாங்கி பண்ணணும். அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யாரும் அப்படி வந்து பண்ணணும் யாரும் சொல்லவே கிடையாது, கட்டாயம் கிடையாது. இது அந்த பக்கம் என்ன சொன்னாங்க, அந்த அம்மா அந்த லேடி சொன்னாங்க, என்னுடைய மேரேஜ் கூட இது மாதிரி நடக்கலை, ஆனால் என்னுடைய அக்கா பொண்ணு மேரேஜ் வந்து 2.5 lakhs நடந்தது, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு அந்த ஃபீல் பண்ணணும் சார்? எதுக்கு சார்? இது மேரேஜாக பெருசாக பண்ணலாம். இது வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு கல்யாணம், ஒரே வாட்டி தான். இது ஒரு தடவை தானே, இது ஒரு தடவை. அது ஆடம்பரம் தேவையில்லை, மேரேஜாக அது தேவை. எல்லாரும் பேசுவாங்க, அந்த மேரேஜுக்கு போகணும், நல்லா இருந்தது, சாப்பாடு இருந்தது, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இது வந்து இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. நாங்களாம் வயசுக்கு வரும்போது நீங்கள் வந்து மொத்தமாக உள்ள சொல்ல நான் சொல்ல கேட்க விரும்புகிறேன். என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ வந்து பூப்புனித நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு ஒரு பல்வேறு பேர்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து அதை நடத்துறதுல உள்ள அபத்தம்னு பார்த்தா, இப்போ எனக்கு உங்கள் சொன்னோன்னு என்ன வந்து அபத்தம்னு தோணும் எனக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை அலங்காரம் பண்ணி உட்கார வைப்பது என்பது வரை சரி பரவாயில்ல, அன்றைக்கி இந்த பொண்ணுக்கு நிகழ்ச்சி. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து 15 வகையை அலங்காரம் பண்ணுறது இருக்குல்ல. ஓகே வா, மகாலட்சுமி வேஷம் போட்டாச்சு கிளம்பி வா, அடுத்து சரஸ்வதி வேஷம் போட்டாச்சு கிளம்பி வா, அடுத்து இந்த வேஷம் போட்டாச்சு பண்ணுறது இருக்கு இல்லையா? குழந்தை அதை நான் தான் சொல்கிறேன், அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு அவங்க சொல்கிறதுல இதெல்லாம் எனக்கு அபத்தமாக தோணுது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஆனந்தி ஃப்ரம் சென்னை. ரொம்ப வசதியாக ஒரே ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க, அங்கே பேசினவங்க இங்கே இருக்கிறவங்க மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பாட்டோட தொடங்கிடுறேனே, ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான் அது. தண்டட்டி கருப்பாயி தாலையூர் மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குச்சிக்குள்ள வாராலே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வாயாடி வேலையெல்லாம் ஏற கட்டிக்கோ, வாலாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ,
பூவுன்னா வண்டு வரும் புரிஞ்சு நடந்துக்கோ, பொண்ணுன்னா வெக்கம் வேணாம் தெரிஞ்சு நடந்துக்கோ. ஆக இது மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான கட்டுப்பாடுகளை எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணு மேலே திணிக்கிறாங்க. திணிக்கிறதோட மட்டும் கிடையாது, ஒரு பெண் குழந்தைக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன சுதந்திரம்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அந்த பெண்ணை அடிமை கூட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு இவங்க ஊரை திரட்டி எடுக்கக்கூடிய விழாவுக்கு பெயர் தான் மஞ்சள் நீராட்டு விழா.